மாட்டேன் சித்தப்பா. சாப்பிடு சித்தப்பா. இந்தாங்க சித்தப்பா. இருங்க, முதல்ல உங்களுக்கு தான். அழக்கூடாது. சித்தப்பா தரேன். நீ சித்தப்பா. நல்லா இருக்கா சித்தப்பா? எங்க அண்ணி கைப்பற்றது எல்லாமே அவதம் தானேம்மா. நீங்க குடிசையில் எப்படி சித்தப்பா இருக்க? சரி, என்ன போல லட்சக்கணக்கான பேர்கள் எல்லாம் இந்த மாதிரி குடிசையில் தாமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. வா சித்தப்பா, வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கா? அப்பாதான் ஏதோ ஆத்தத்துல சொல்லிட்டாருன்னா அதுக்கு நீங்க ஏன் சித்தப்பா கோச்சுக்கிட்ட? கோபமா? கோபம் இல்ல செல்வி. விஷத்துக்கும் பாலுக்கும் உள்ள வித்தியாசத்தை என் அண்ணன் ரொம்ப சீக்கிரத்தில் தெரிஞ்சுக்குவாரு. நான் நிச்சயமா வருவேன். வராம எங்க போறேன்? கிளி போல பேசு, இளங்குயில் போல பாடு. கிளி போல பேசு, இளங்குயில் போல பாடு. மலர் போல சிரித்து நீ குரல் போல வாழு. மலர் போல சிரித்து நீ குரல் போல வாழு. மனதோடு கோபம் நீ வளர்த்தாலும் பாவம். மனதோடு கோபம் நீ வளர்த்தாலும் பாவம். மெய்யான அன்பே தெய்வீகமாகும். மெய்யான அன்பே தெய்வீகமாகும். நல்ல பேரை வாங்க வேண்டும். நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும். நல்ல பேரை வாங்க வேண்டும். புறப்படுங்க, அம்மா தருவாங்க. யார் சித்தப்பா இவங்க? இவங்கதான் அம்மு. எனக்கு இங்க எல்லா உதவியும் இவங்க தான் செய்யறாங்க. அப்படியா? நீங்க சித்தப்பாவை நல்லா பாத்துக்காங்க. சரிங்க, இந்தாங்க பொங்கல். நாங்க போயிட்டு வரோம் சித்தப்பா. போயிட்டு வரோங்க. டாடா. டாடா. என்னையா இது? பெரியவங்க சண்டை போட்டுக்கிட்டு இந்த குழந்தைகளை அழவிடுறீங்களே, இது நல்லா இருக்கா? அவங்கள பார்க்கும்போது எனக்கும் அழுக இருக்கு. நீங்களும் அழ ஆரம்பிச்சிட்டீங்களா? வாங்க வாங்க, 2 கையிலயும் பொங்கல் இருக்கு, சாப்பிட வாங்க. ஆபத்து ஆபத்து. என்னடா அந்த துறை கூட எலெக்ஷன்ல நிக்க போறானா? அவன் கிடக்குறான். எனக்கு முன்னால் அவன் என்னடா கொசு லட்சியம் லட்சியம் கத்துவான். என்கிட்ட லட்சம் இருக்குடா, லட்சம் தொலைச்சு விடுறான். ஓஹோ, பேஷ் பேஷ். அப்புறம் என்ன, போஸ்ட்ல கிழிக்கிறது, கொடிய அறுக்கிறது, துரைக்கு வேலை செய்யறவங்க எல்லாம் உதைக்கிறது, கூட்டத்துல கழுதைய விரட்டி விடுறது, சாணி எடுத்து அடிக்கிறது. இதெல்லாம் நம்ம புண்ணிய கோட்டி ரொம்ப திறமையா செய்வாரு. நான் பிறந்த நாட்டுக்கு சேவையா அதைத்தானே செய்துகிட்டு வர்றேன். ஆரம்பிச்சிடுறேன். புள்ளையாரையா புள்ளையாரையா, நம்ம துரையா தேர்தல நிக்கிறாரு. ரொம்ப நல்லவரையா, அவரை ஜெயிக்க வச்சிடு. அவர் ஜெயிச்சுட்டாருன்னா இப்ப மரத்தடியில இருக்கிறவன முதல்ல ஒரு கோவில் கட்டி அதுல குடி வச்சிருவேன். எங்கள் ஓட்டு, எங்கள் ஓட்டு, எங்கள் ஓட்டு, எங்கள் ஓட்டு, எங்கள் ஓட்டு, எங்கள் ஓட்டு, எங்கள் ஓட்டு. பெரிய சமூகத்துக்கு சிறிய விண்ணப்பம். இந்த செலவிக்கிற விஷயம் தானே? அல்ல அல்ல, சேர்மேனுங்க பதவியை உண்டாக்குனது சர்க்காரு, சேர்மேனுங்களை உண்டாக்குறது பிரபு. போன தடவை அவரை சேர்மேன் ஆக்கியிருந்தீங்க, அதே முறை இந்த தடவை என்ன சேர்மேன் ஆக்கிட்டீங்கன்னா கடனை தீர்த்து விடுவேன், சிரமம் இல்லாம சில்லறையும் சேர்த்து விடுவேன். ஏ புண்ணியகுடி, என்ன கடைசியில என்கிட்டயே மோதுற? நான் ஏற்கனவே ஐயா கிட்ட சொல்லிட்டேன், இந்த வருஷம் என் 3 பெண்களுக்கு கல்யாணம் நடந்தாகணும். அதனால இந்த முறை நான் சேர்மன் ஆகிறதாங்க நியாயம்.
இல்ல நான் சேர்மேன் ஆகிறதுதான் தர்மம். இல்ல நான் சேர்மன் ஆகிறதுதான் நியாயம். நான் தான் சேர்மன். இல்ல நான் தான் சேர்மன். என்ன இது மீன் கிடையா? என்ன சண்டை இது? இதுதான் பதவி சண்டை. நம்ம ஊரு சேர்மன் பதவி இவ்வளவு கேவலமாயிடும்னு நான் நினைக்கவே இல்லை. உங்க வீட்டு கடன் அடைக்கிறதுக்கும் உங்க வீட்டுல கல்யாணம் பண்ணதுக்குமா சேர்மன் பதவி இருக்கு? உங்க சுயநலத்தை பாக்குறப்போ நம்ம நாடு என்ன கதி ஆகுமோன்னு எனக்கு பயமா இருக்குயா. கேளுங்கய்யா, சுயநலமே இல்லாம சொல்றேன், நாட்டு நன்மைக்காகவே சொல்றேன். இந்த தடவை நானே சேர்மன் ஆகிறதா முடிவு பண்ணிட்டேன். ஆஹா, ஓஹோ, பேஷ் பேஷ். சும்மாரியா, நம்ம வாத்தியார் தான் ஜெயிப்பாருன்னா முடிவு என்ன ஆகுங்கிற? இதுல என்ன சந்தேகம்? இந்த துரப்பைய உங்களை எதிர்த்து ஜெயிக்கிறதாவது. நீங்க தான் சேர்மன். சேர்மன் தேர்தல் முடிவு. திரு கே தர்மலிங்கம் அவர்கள் 10 வாக்குகள். ஜே சைலன்ஸ். அடுத்த வேட்பாளர் திரு துரை அவர்கள் 14 வாக்குகள். திரு துரை அவர்கள் நகரசபை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சேர்மன் துரை அவர்கள் இந்த இடத்துக்கு வர வேண்டும். இன்னும் 3 வருஷத்துக்கு ஒண்ணு அசைக்க முடியாது. அதுக்கப்புறம் நிப்போம். இப்பயே நின்னுட்டு இப்ப உட்காருங்க. அதுக்கப்புறம் நிப்போம், டெபாசிட்டே போகும். நான் தோற்று போனதை பத்தி கவலைப்படல. ஏன்னா நீங்க ஒரு நல்லவரை, உத்தமரை, சமூக தொண்டரை சேர்மா தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அவரு பல்லாண்டு வாழணும். முருகா. இது ஒண்ணு கவனிச்சுக்கிறேன். அன்பர்களே, நான் உண்மை சொல்றேன், நீங்க என்ன தேர்ந்தெடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. புதியவனான எங்கிட்ட பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிருக்கீங்க. ஆனா ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், கொஞ்சம் கூட சுயநலம் இல்லாம ஊருக்காக நான் உழைப்பேன். அது மட்டும் நிச்சயம். மூத்தவங்க என்னை வாழ்த்துங்க, இளைஞர்கள் எல்லாம் எனக்கு கை கொடுங்க. நன்றி. இத்தோடு இன்றைக்கு கூட்டம் கலைகிறது. நீ பாட்டுக்கு நேரம் உள்ள போற. இது சேரமணிக்கா ஊடு. உன் பேரை சீட்டு எழுதி கொடுத்துட்டு அப்புறம் உள்ள போ. என்கிட்டயே சீட்டு கேக்குற? இதுக்கு முன்னால இங்க நின்னவெல்லாம் சீட்டோட சில்லறையும் வாங்கலாம். நான் வெறும் சீட்டு மாத்திரம் தான் கேக்குறேன், தெரியுதா? தேங்காய சீவிர மாதிரி தலையை சீவி விட்டுருவேன், ஜாக்கிரதை. ஐயோ, சீட்டு வேணுமா? சீட்டு இரு இரு, ஓ சீட்டையே கிழிச்சிரு. துரையா, இப்பவே இவனை வேலையை விட்டு நிறுத்துங்க. ஆமா, வரும்போதே ஏன் கோபமா வர்றேன்? முதல்ல இந்த சேர்மன் உத்தியோகத்துக்கு முழுக்கு போட போறீங்களா இல்லையா? இது என்ன ஆபத்து? பின்ன என்னங்கய்யா, இது இவ்வளவு கஷ்டமான வேலைன்னு தெரிஞ்சிருந்தா உங்களை தேர்தலுக்கு நிக்க வச்சிருக்கவும் மாட்டேன், உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கவும் மாட்டேன். ராத்திரி பகலா வர்றவங்களும் போறவங்களும் வரவங்களும் திருவிழா கூட்டம் மாதிரி ஒரு நிமிஷம் கூட ஓய்வில்லைன்னா எப்படி? என்ன இது, நான் ஒருத்தங்க கத்திக்கிட்டே இருக்கேன், மறுபடியும் அந்த கால குப்பைக்குள்ள போத்துட்டா எப்படி? ஏன் தொண்டனும் போர் வீரனும் ஓய்வெடுத்தா நாடு என்ன ஆகும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. முந்தையாவது என்கிட்ட 4 வார்த்தை சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப என்னடா நான் பாக்குறதுக்கே கால் கடுக்க நிக்க வேண்டியதா இருக்கேன். அம்மா கொஞ்சம் மெதுவா பேசு. என் வாயை மூடுறது இருக்கட்டும், முதல்ல இந்த ஃபைல மூடுங்க. இப்படியே 24 மணி நேரமும் வேலை செய்துகிட்டு இருந்தா என்ன ஆகுது? இது உடம்பா இல்ல இரும்பா? ஐயா, நாளைக்கு உங்க உடம்புக்கு ஏதாவது வந்துருச்சுன்னா நாங்கெல்லாம் என்னையா செய்யறது? அம்மா என்ன இது பைத்தியம் மாதிரி ஆரம்பிச்சிட்டியா? ஆமா, உடம்பு கவனிச்சுக்க சொன்னா பைத்தியம். அப்ப ஊர்ல இருக்கிற டாக்டருங்க எல்லாம் பைத்தியக்காரங்களா? சரி சரி, இப்ப சாப்பிட போறீங்களா இல்லையா? ஆமா, என் மேல உனக்கு ஏன் இவ்வளவு அக்கறை? பின்ன பார்க்ல
வாசல கிடந்த உங்களை கையை பிடிச்சு இழுத்துட்டு வந்தது நானாச்சே. நாளைக்கு உங்க உடம்புக்கு ஏதாவது வந்துட்டா உங்க அண்ணனுக்கும் அன்னைக்கும் யார் பதில் சொல்றது? ஓஹோ, அவங்களுக்காகத்தான் என்ன கவனிச்சிருக்கியா? அப்படி இல்ல, பின்ன யாருக்காக? யாருக்காகவோ. இப்படி பதில் சொல்ல முடியாத கேள்வி எல்லாம் கேட்டீங்கன்னா தெரியுமா? சாப்பிடுங்க. முடியாது. என்ன செய்வேன்? என்ன செய்வேனா? நானே வாயை திறந்து கொட்டுவேன். என்னது? சேர்மன் சார், நான் தான் கல்யாணராமன் வந்துட்டேன். இனிமே சாப்பிட்டா மாதிரிதான். என்ன தரகரையா சொல்லிட்டானா? ஆமா, உங்க தெருவுக்கு தான் விளக்கெல்லாம் போட்டாச்சே. பாத்துக்கு நீங்க வெளிச்சத்தை கொடுத்தேன், உங்க வாழ்க்கைக்கு நான் வெளிச்சம் கொடுக்க வேண்டாவா? அது சரி, இப்ப நீர் எதுக்கா வெளிச்சம் போடு? நீங்க சேர்மன் ஆயிட்டு பெண்ணை பத்த சீமாலாம் என்ன போட்டு கொத்துறான். அது போட்டும், நீங்க என்ன சொல்றீங்க? 1 லட்சம் ரொக்கம் பொண்ணு. அடாடாடாடா, உங்காத்த அழகா எங்காத்த அழகா தங்க விக்கிரக மாதிரி பொண்ணையும் ரொக்கத்தையும் உங்க கையில ஒப்படைப்பேன்னு ஒத்த கால நிக்கிறார் காட்டூர் விட்டாதார். வேண்டாம். ஏன்? ரொக்கத்தை 2 லட்சமா ஏத்து விடுறேன். எனக்கு பிடிச்ச பொண்ண ஏற்கனவே நான் தேர்ந்தெடுத்தேன். பொண்ணு உங்களுக்கு ஏத்த மாதிரி அழகா இருக்குமா? அழகா? சந்தன சிலை, சித்திர பாவை, பூமிக்கு வந்த புது நிலா. போதுமா? படிச்சிருக்க? பட்டப்படிப்பா? எதுக்கு? அவ ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம். பணம் இருக்க? அதை விட உயர்ந்த குணம் இருக்கு. பண்புன்னு சொல்லுவாங்களே, அந்த நல்ல மனம் இருக்கு. அப்ப சரி, நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நிறைய கமிஷன் கிடைக்கும் நினைச்சேன். நல்ல சாப்பாடாவது போடுங்க. வரேன். ஏன் அப்படி இருக்க? நான் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன? இப்ப என்ன நடந்து போச்சு? நான் ஒருத்தி உயிரோட இருக்கேங்கிறதே நீங்க மறந்துட்டீங்க. உங்க இஷ்டம் போலவே எல்லாம் செய்றீங்க. என்ன உங்களுக்கு பிடிக்கல. கேவலம் ஒரு இளைஞருக்கு அடிதானே, குடுத்து இருக்கிற தேடி போட்டுதானே என்ன தூக்கி எடுத்துட்டீங்க. இரு, ஏன் இப்படி பண்ற? உங்களுக்காக நான் எவ்வளவோ பாடுபட்டேன். உங்களையே கடவுளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு நீங்க செய்யற உதவி இதுதானா? அம்மா, ஏன் கோச்சுக்கிற? நான் இப்ப என்ன செய்துட்டேன்? ஒண்ணு செய்யல. எங்கேயோ போய் கல்யாணம் செய்துக்க போறீங்களே, அது போதாதா? ஓ, அதுவா? நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா? கல்யாண பொண்ணு முதல்ல நான் தான் பாக்கணும். நான் பார்த்து சரின்னு சொன்ன பொண்ணை தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தேன் ஐயா. அம்மா, ஆனா எனக்கே சொல்லாம, எனக்கே தெரியாம, எனக்கு காண்பிக்காம நீங்களும் முடிவு செஞ்சுட்டீங்க. ஐயா என்கிட்ட சொல்லாம எதையுமே செய்ய மாட்டாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பைத்தியக்காரியா? நான் பைத்தியக்காரி. அம்மா, நீ பைத்தியக்காரி இல்ல, ஒரு அப்பா. அதனாலதான் நீங்க என்ன மதிக்கல. அதனாலதான் நீங்க கட்டிக்க போற பெண்ண, அந்த சந்தன சிலைய, சித்திர பாவைய என்கிட்ட காண்பிக்கவே இல்ல. தப்புதான். இப்ப காட்டட்டுமா? இப்பவா? இப்பவே காட்டுறேன், வா. எங்க? என்ன அவசரம்? நில்லு, கண்ண மூடு. பத்தியா? 2 கண்ணை மூடு, மூடு. எங்க கண்ண தர? என்ன அவசரம்? இங்க மறந்தே போயிட்டேனே. 50,000 போய் கணக்கு எழுதி நகர சபையின் பணத்தை மோசடி செய்ய முயற்சித்ததுக்காக உடனே நோட்டீஸ் எடுத்து, அப்புறம் உணவுப் பொருட்களை கள்ள மார்க்கெட்ல வித்ததுக்காக புண்ணிய கோடிக்கும் உடனே நோட்டீஸ் அனுப்புங்க. இந்த நகரசபை ஆஸ்பத்திரியோட இருக்கிற மருந்து எல்லாத்தையும் திருட்டுத்தனமா விற்றதாக அந்த டாக்டர் மேல ஆதாரபூர்வமா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அவருக்கும் விடுங்க. மிஸ்டர் ரவி, டாக்டருக்கு உடனே நோட்டீஸ் அனுப்புங்க. மிஸ்டர் ரவி, நகர சபைக்கு சொந்தமான இடத்தை வீடு கட்டி கொடுக்கிறதா போய் சொல்லி மக்களை ஏமாற்றி பல லட்சக்கணக்கான ரூபாய்களை வசூல் பண்ணி வச்சிருக்காரு தர்மலிங்கம். நகர சபை கிட்ட அப்படி அனுமதி வாங்கவும் இல்லை, நகர சபை கொடுக்கவும் இல்லை. அது மட்டும் இல்ல, நகர சபைக்கு அப்படி ஒரு திட்டம் இருக்கு. அதனால மக்களை ஏமாற்றி வசூல் செய்த பல லட்சக்கணக்கான ரூபாய்களையும் சரியான கணக்கோட நகர சபை ஒப்படைக்கணும்னு உடனே நோட்டீஸ் அனுப்புங்க. தர்மலிங்கத்துக்குமா? அவர் இந்த ஊர்ல ரொம்ப பெரிய மனுஷனாச்சுங்களே. எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் தவறு செய்தா தண்டனை அனுபவிச்சுதான் தீரணும். மிஸ்டர் ரவி, காலம் மாறி போச்சு. நோட்டீஸ் அனுப்புங்க. நமஸ்காரம். ஏதோ வேலையா இருக்கிறா போல இருக்கு. இது வரைக்கும் இந்த சேர்மன் வேலையே பார்த்தது இல்லையா? உங்களை எல்லாம் பார்க்கறதே ஒரு வேலை தானே. என்ன 4 கவுன்சிலருமா சேர்ந்து வந்திருக்கீங்க?
போன வாட்டி எலெக்ஷன்ல உங்க ஆளு ஜெயிச்சாரு. ஆட்சி என்னது நீங்க. இந்த வாட்டி அண்ணா ஜெயிச்சிருக்காரு. ஆட்சி நம்மதுன்றீங்க. என்ன விஷயமா வந்தீங்க? ஐயா கிட்ட தனியா பேசணும். அவங்களையெல்லாம் கொஞ்சம் வெளியில. இவங்களுக்கு தெரியாத எந்த ரகசியத்தை பேச போறோம்? சும்மா சொல்லுங்க. இந்த மீன் மார்க்கெட்டுக்கு. மீனா? நீங்க சைவமாச்சே? மீன் இல்லீங்க, அந்த டெண்டரு. அத எனக்கே கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டா நல்லா இருக்கும். ஓஹோ. எனக்கும் ஒரு சின்ன உதவி. நம்ம முனிசிபாலிட்டிக்கு ஒரு பெரிய பள்ளிக்கூடம் கட்ட போறோம்ல, அந்த கான்ட்ராக்ட் எனக்கே கொடுக்கணும். எனக்கு ஒரு 16 பேருக்கு உடனடியே வேலை போட்டு கொடுக்கணும். அவ்வளவுதான். 16 பேருக்கா? அங்கேச்சா? ஆமா ஆச்சு. அதான். ஏங்க நீங்க சும்மா உட்காந்துருக்கீங்க? எனக்கு என்ன கேக்குறதுன்னே புரியலீங்க. ஏங்க ஒண்ணு பண்ண என்ன, மாசத்துக்கு 1000மோ 2000மோ வருமானம் வர முடியா உங்களுக்கு ஏற்பாடு பண்ணிட்டா சௌரியமா இருக்கும்ல? போதுங்க, அது போதுங்க. மொத்தத்துல எல்லாருமே சம்பாதிக்கணும்னு வந்திருக்கீங்க. நீங்க எல்லாம் உங்க தொகுதி மக்களுடைய தேவைக்காக வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். உங்க சொந்த தேவைக்காக வந்திருக்கீங்க. நம்ம சுயநலத்துக்காக நகரசபை தயவு செய்து இனிமே இந்த மாதிரி தவறான உதவிகளுக்கு எதிர்பார்க்காது. அதனே சேர்மனை அப்படி சொல்லிட்டீங்க. எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு நாங்க எவ்வளவு பணத்தை செலவழிச்சிருக்கோம் தெரியுமா? சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிச்சவா? ஆமா, திரும்ப சம்பாதிச்சிடலாங்கிற நம்பிக்கையில தான். அதனாலதான் உங்களை சேர்மன் ஆக்கணும். நீங்க இப்படி கைவிட்டா நாங்க எப்படி பிழைக்கிறது? இது பிழைக்கிற இடம் இல்ல சார், உழைக்கிற இடம். மிஸ்டர், இது முனிசிபல் ஆபீஸ், வியாபார சந்தை. அட இவர்களோட இவர் உலகத்திலே இல்லாத அதிசயமான சேர்மனா இருக்காரு. பெரிய உத்தம புத்திரன். இந்தாயா, இப்ப எந்த உதவியும் செய்ய மாட்டேன்னு சொல்றீங்களா? இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே இந்த மாதிரி உதவி செய்ய மாட்டேன். அந்த ஆசையை விட்டுட்டு தயவுசெய்து வெளியே போங்க. அவ்வளவுதானா? கண்டிப்பா அவ்வளவுதான். இது என் கடைசி எச்சரிக்கை. கடைசி வச்சிருக்கியா? பாக்கலையா? பாக்கலாம். அலுவலகத்து போய் இல்லாத சேர்மன் ஆக்கம் பாரு. கொஞ்சமே நன்றி இல்ல. மிஸ்டர் ரவி, அவங்க ஏதோ தெரியாம கேட்டாங்க. அதை தயவுசெய்து வெளியே சொல்லாங்க. பாவம், மக்களுக்கு தெரிஞ்சா மானமே போயிடும். செஞ்சிட்டான். அவன் சொன்னது போலயே செஞ்சிட்டான். நடுத்தரங்களை கொண்டாந்து நிறுத்திட்டான். இது வரைக்கும் எவ்வளவு கௌரவமா பெரிய மனுஷனா வாழ்ந்துட்டு இருந்தோம். எவனாவது நம்ம விவகாரத்துக்கு வந்தானா, வந்துட்டு போனானா? உங்களை நம்பித்தாயா பல பாவங்களும் செஞ்சிருக்கோம். நீங்க தாயா எங்களை காப்பாற்றணும். முகமுடிய கிழிப்பேன்னு சொன்னான். இப்ப முகத்தையே கிழிச்சு புட்டான். என்ன நடந்து போச்சு? ஏன் அப்படி அழகுங்க? நோட்டீஸ் கொடுத்துட்டா என்ன இடம்? திட்டத்துக்கு பதில் திட்டம் எங்கிட்ட இருக்கு. கண்ணையா, என்னையா? 10,000 கொண்டு வா. ஐயா, நீங்க நினைக்கிறது தப்பு. அவன் பணத்தை மதிக்கவும் மாட்டான், அதுக்கு மயங்கவும் மாட்டான். அட முட்டாளுகளா, உங்களுக்கு பணத்தை சம்பாதிக்கதான் தெரியும், அதோடைய மகிமை தெரியாது. மொத்தம் 10 கேட்பான், இன்னொருத்தன் 100 கொடுத்தாதான் பேசுவான், மொத்தம் 1000க்கு அசைவான், இன்னொருத்தன் லட்சம் கொடுத்தா அடிமையே ஆயிடுவான். இந்த மாதிரி உலகத்துல ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ரேட் இருக்குயா. மொத்தத்துல பணத்தை கொடுத்து கடவுளையே அடிமையாக்கலாம். ஆஹா, ஓஹோ, பேஷ் பேஷ். சேர்மன் சார். வாங்க 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 வாங்க. உட்காருங்க. ஆமா, என்ன இந்த நேரத்துல? ஒண்ணுமில்ல, நீங்க சேர்மன் ஆயிட்டீங்க, சும்மா பார்த்து போலாம். எல்லாம் உங்களை போல பெரியவங்க ஆசீர்வாதம். உங்களுக்கு ஊர்ல ரொம்ப நல்ல பேரு. ஆனா நீங்க இருக்கிற இடத்தையும் கோலத்தையும் பார்த்தாதான் பரிதாபமா இருக்கு. அது இருக்கட்டும், நீங்க இப்ப இங்க எதுக்கு வந்தீங்க? ஒண்ணுமில்ல, எங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு நோட்டீஸ் வந்தது, அதனால மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? முழக்கவை நடந்தது நீங்க, அனுபவிக்க வேண்டியது நீங்க தானே. அதனால உங்களுக்கும் லாபம் இல்ல, எங்களுக்கும் லாபம் இல்ல. 2 பேருக்கும் லாபம் ஏற்படுறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. மிஸ்டர், என்ன இது? லஞ்சம் கொடுத்து என் வாய மூட பாக்குறீங்களா? தப்பு தப்பு, இது அன்பு காணிக்கை இல்ல, இது விஷம். வெளிங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. தொண்டைங்கிறவன் தேசத்துக்கு எரு மாதிரி. ஆனா பயிர் விளைஞ்ச உடனே அந்த எருவை எல்லாரும் மறந்துடுவாங்க. அதனால அப்படி மறக்காம இருக்கணும்னா அந்த தொண்டனுக்கும் பணம் தேவை. ஆஹா ஆஹா, பாருங்களேன்,
பணத்தை வச்ச உடனே இந்த மேஜைக்கே ஒரு லட்சணம் வந்திருக்கு. இது எடுக்க போறீங்களா இல்லையா? இது 1-2 இல்ல, 10,000 ரூபாய். அதுக்காவது கொஞ்சம் மரியாதை கொடுங்க. கடவுளே இந்த பணத்தை மதிக்கல, மரியாதையும் கொடுக்கல. அதனால்தான் உங்களை போல தகுதி இல்லாதவங்க கையில ஏராளமா பணத்தை கொடுத்து வச்சிருக்காரு. உனக்கு அரசியலே தெரியல. சொல்றேன், பணக்காரங்க கிட்ட இருந்து காப்பாத்துறேன்னு சொல்லி ஏழைங்க கிட்ட ஓட்ட வாங்கணும், ஏழைங்க கிட்ட இருந்து காப்பாத்துறேன்னு சொல்லி பணக்காரங்க கிட்ட பணத்தை வாங்கணும், அப்புறம் 2 பேரையும் அடியோட மறந்துடணும். இதுதான் என்னுடைய இத்தனை வருஷ அரசியல் வெற்றியின் ரகசியம். இதுதான் உங்க அரசியல்னா எனக்கு அந்த அரசியலே தேவையில்லை. லஞ்சத்தை ஊழலை ஒழிக்க சொல்லித்தான் நான் இந்த பதவிக்கே வந்திருக்கேன்.